அதனால வேலை இல்லைன்றது வந்து ஒரு தவறான நியூஸ். சம்பளம் கம்மின்றதுதான் உண்மையான விஷயம். அதுதான் உண்மையான பாயிண்ட். சம்பளம் கம்மி. யாருமே வந்து இதை பத்தி பேச மாட்டாங்க. ஒரு பார்லிமெண்ட்ல பேசினாலும் சரி, சட்டசபையில பேசினாலும் சரி, மாநிலங்களில் பேசினாலும் சரி, வேலையின்மை வேலையின்மைன்றாங்க. வேலை இருக்கியா, சம்பளம் கம்மியா இருக்கு, அதை யாருமே பேசவே மாட்டாங்க. அந்த வார்த்தை மினிமம் வேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணி எந்த இடத்துலயே பேசியிருக்காங்களா? நீங்க சொல்லுங்க. நீங்க எத்தனை ப்ரோக்ராம் கலந்துட்டு இருக்கீங்க சார், எத்தனை நியூஸ் பாக்குறோம், எவ்வளவு டிபேட்ஸ் கேட்கிறோம். நம்ம யாராவது வந்து மினிமம் வேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு எவ்ரிடே போராடுறாங்க. ஏன்னா அதுதான் முக்கியம். நீங்க எவரே போராடுறதுன்னா பாலத்தை கட்டு, ஹாஸ்பிட்டல் கட்டு, ஸ்கூலை கட்டு, ஃப்ரீ கொடு, அதுக்கு ஃப்ரீ கொடு, இதை ஃப்ரீ கொடு பேசுறதுல நிறைய நடக்குது. மக்களுடைய வாழ்வாதாரமா ஃபர்ஸ்ட் சேலரி, அவங்களுடைய வருவாய் நிலைமையை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த பொலிட்டிஷியனாவது டெய்லி போராடுறாங்களா? யாரும் போராடுறது கிடையாது. சோ இதுதான் ப்ராப்ளமே தவிர்த்து வேலையின்மைன்றது ப்ராப்ளமே கிடையாது. எங்க வேலையின்மை சார்? இன்னைக்கு உங்க இண்டஸ்ட்ரியிலே எடுத்துங்க, யூ நீட் சேல்ஸ் பீப்புள், கரெக்டுங்களா? டாக்டரா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? எத்தனை முறை கேட்டிருக்கீங்க சேல்ஸ் பீப்புள். சேல்ஸ்க்கு நம்ம எடுக்கலாம் சொல்ல, சேலரி அதிகமா கொடுப்பாங்கன்னு தான் கேட்கறான்னு தவிர்த்து வேலைக்கு ஆள் இல்லாமலாம் இல்ல. 10 பேர் இன்டர்வியூக்கு வரான் இல்லையா? 10 பேர் இன்டர்வியூக்கு வரான். அப்ப என்ன அர்த்தம்? வேலைக்கு ஆள் ரெடியா இருக்கு. சேலரி, அந்த என்னுடைய சேலரி இதை மேட்ச் பண்ணுவீங்களா நீங்கன்னும் போது தான் அந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்க தவிர்த்து வேலை இல்லாமலாம் இல்ல. இன்னைக்கு